2026ல பெரும்பான்மையான வெற்றியோட விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. இத மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இதை நான் ஒரு கருத்தாவே ஏற்றுக்கல. ஸ்டாலின் தெரியும், அப்புறம் உதயநிதி தெரியும், அப்புறம் எடப்பாடி கூட தெரியும். ஏன்னா விஜய் இப்போ வந்திருக்காப்புல, சரியாக ஒரு தெளிவான பேச்சு இல்லை, ஒரு ஆக்டிவிட்டி இல்லை, கொஞ்சம் போல்டு இல்லை. கண்டிப்பாக போல்டு கிடையாது அவர்கிட்ட. முழுங்கி முழுங்கி பேசுகிறாரு. ஏன்னா பாஜகவுக்கு ஒரு பக்கம் ஜாதகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ரைட்டா? உண்மையான பேச்சு அவர்கிட்ட இல்லை. அந்த தெளிவு வந்தால் மட்டும்தான் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களாங்கன்னு. கூட்டத்தை பற்றி எதுவுமே நம்ப முடியாது. எப்படி அதுமாதிரி பீகாரில் இப்போ தோத்தார்ல, அவரை மாதிரி தான் இவரும். ஏன்னா அவர் இங்கேயே வியூ ஊற்று கொடுத்த ஆள் பிரசாந்த் கிஷோர். அவரை மாதிரி தான் இங்கே கூட்டம் வரும் வாங்க சினிமா கொடுத்த நம்பி எதையும் பண்ண முடியாது. மக்கள் இப்போ ஸ்டாலின் ஸ்ட்ராங்காக இருக்காப்புல. தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஸ்டாலின் ஸ்ட்ராங்காக இருக்காப்புல. மறுபடியும் ஸ்டாலின் ஆட்சி தான் கண்டிப்பாக வரும். விஜய்க்கு என்ன மிஞ்சி போனால் எல்லாம் 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு அப்படி சதிரி அப்படி தான் போவாப்புல, தெரியுமா? மற்றபடி ஆட்சிக்கு வர்ற வாய்ப்புலாம் எதுவுமே கிடையாது. 2026ல் எலெக்ஷன் வருது. அதில் பெரும்பான்மை வெற்றியோட விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொன்னது யார்? ஆதவ அர்ஜுனாங்கிறது யார்? அவர் இதுவரையும் என்னத்தை பரப்பியிருக்காரு அவர்? இந்த கரூரில் பிரச்சனை பண்ணதா? அதாவது கரூர் பிரச்சனைக்கு முக்கிய காரணம் விஜய் அல்ல. 41 பேர் இறந்ததுக்கு விஜய் ஒரு காரணம்னு சொல்லிக்கலாம். ஆனால் அவர் மட்டுமே காரணம் அல்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், இந்த 2 பேரும் யார்? அவனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? விஜயோட என்ன காலங்காலமாக இருக்குது? எப்போ வந்தாருன்னு தெரியுமா? விஜய் அப்பா எஸ் சுந்தர் சாரோட என் நண்பர்கள் நாங்களாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். பொன்ராம் ராஜேஷ் டைரக்டர் யாருன்னா தமிழ் சினிமாவில் எல்லாருக்கும் தெரியும். அவங்களாம் ஒர்க் பண்ணவங்க. நாங்கள்லாம் ஒன்றா மீட் பண்ணுறது விஜய் வீட்டு பக்கத்தில் டீ சாப்பிடுவோம். இந்த விஜய் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணமே விஜயோட அப்பா எஸ் சந்திரசேகர், அவங்க அம்மா சோபா. ஏன்னா இவங்க 2 பேரை விட்டுட்டு புஷி ஆனந்த் நேற்று வந்தவன், அவன் யாருன்னே யாருக்கும் தெரியாது. இந்த விஜய்க்கு பெரிய மைனஸ். அவன் விஜய் பெரிய லெவலில் வராமல் போகிறதுக்கு காரணமே புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனன் தான். என்னைக்கு புஷி ஆனந்தையும் ஆதவ அர்ஜுனையும் விஜய் திட்டவட்டமாக தூக்கி போடுறாரோ அன்னைக்கு விஜய் வேற ஒரு இடத்துல இருப்பார். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் பிடிக்காத 2 பேர், புஷி ஆனந்த் அண்டு ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா நிமிஷம் மாறக்கூடியவன். என்னுடைய நெருங்கிய தோழர் திருமாவளவன் விட்டு வெளில வர்றாருன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆதவ அர்ஜுனா தான். அருமையான மனிதர் திருமாவளவன், அவர்கிட்ட பழகுனா தான் தெரியும். அப்பேற்பட்டவரை தூக்கி போட்டு வர்றான்னா இவன் ஒரு மனுஷனே கிடையாது. அப்பேற்பட்ட ஒருத்தரை தூக்கி போட்டுட்டு வெளியில் வரும்போது எப்படி விஜய் ஏற்றுக்கலாம்? எங்கேருந்து வந்தானே? ஆதவ அர்ஜுனா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தற்கொலை அப்படின்றத நம்ம ஆரம்பத்துலேருந்து எடுத்து பார்த்துக்கலாம். எப்படி வந்தார்னா திமுகவில் வந்தார். திமுகவில் ஒரு கட்சியில் எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கேட்டார், கொடுக்கல, ஓரங்கட்டிட்டாங்க. அவருடைய செயல்பாடு சரியில்லாதனால கட்சி அதுக்குண்டான கரெக்டான செயல்பாடு தான் செய்யும். அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சியில் போனால் அப்படி அவருடைய மாமனாருடைய ஒத்துழைப்புனால ஆதரவில் அவர் என்ன செஞ்சார், ஒரு பொறுப்பு எடுத்து வந்தார். பணத்தினால பொருளாதாரத்தினால தான் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்களே தவிர அவர் மூலியமாக பங்களிப்பு இருக்கும், பொருளாதாரத்து மூலியமாக ஒரு கட்சிக்கு பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் கட்சியினுடைய தலைவர் கரெக்டான செயல்பாடு தான் எடுத்தார். என்ன பண்ணார்னா அவருடைய செயல்பாடு போக போக பார்த்தா தன்னையே மிஞ்சுற அளவுக்கு அவருடைய செயல்பாடாக இருந்தது. தனக்கு ஒரு இடம் வேணும்னு மாதிரி அவர் எடுத்தார். ஆனால் அது கட்சி என்ன செஞ்சது, அதுக்குண்டான செயல்பாடு தலைவர் என்ன செஞ்சார், கட்சியை விட்டு நீக்கிட்டார். அவருடைய பேச்சு சரியில்லை, அவருடைய செயல்பாடெலாம் சரியில்லைன்னு நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தளபதின்னு ரசிகர்கள் சொல்கிறாங்க. அது உண்மையான தளபதி யாருன்றது மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு செயல்பாடுகள் மக்களுடைய ஆட்சி செலுத்தக்கூடிய செயல்பாடில் உண்மையான தளபதி யார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தான் சொல்லுது மக்கள் அன்றாட எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மக்களுக்கு என்ன நன்மை செய்கிறாங்களோ அதை வச்சு தன்னுடைய தலைவனை ஏற்றுக்குவாங்க. இவர் தலைவன் சொல்லி ஆதவ அர்ஜுனா சொல்லிக்கிறார். இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் தலைவர்னாரு, திருமாவளவன் தலைவர்னாரு, இப்போ தளபதி விஜய் தான் தலைவர். நாளைக்கு யாரை தலைவர்னு சொல்லுவார்னு யாருக்குமே தெரியாது. அது சில நாட்களில் அல்ல சில மாதங்களில் தெரியும். 67ல் அண்ணா ஒரு புரட்சிக்கு வித்துட்டாரு. திமுக 1957 இருந்தே படிப்படியாக முன்னேறி அப்படியே காங்கிரஸ் காலி பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ 67ல் காங்கிரஸை காலி பண்ணுன்னு சொல்லி அண்ணாதுரை சுதந்திரா கட்சி ராஜாஜி ஆகாத ராஜாஜி கூடயும்
முஸ்லீம் லீக்கு இந்த மாதிரி ஒத்து போகிற கட்சி கூட கூட்டணி வச்சார். இதையும் சம்மந்தம் இல்லை. மக்களுக்காண்டி எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. தண்டவாளத்தை தலை வெடிச்சு போடுற, ரயில் நிறுத்த மறியல் போராட்டம், அவங்க எவ்வளோ இதையும் கம்பேரே பண்ணாதீங்கன்றேன். என்ன போராட்டம் பண்ணியிருக்காரு அவன்? ஏங்க அதோ மறக்க ஒரு பிளாக் மெயில் பரவலி அவன் மச்சானே சொல்கிறான். அவன் வந்து ஒரு பிளாக் மெயில் பரவி எங்கள் குடும்பத்தை கெடுக்க வந்து நிற்கிறான். அர்ஜுனாவே இல்லையா, ஓடிட்டான்ல. போலீஸ் தேடும்போது டெல்லி போய்ட்டு அமித்ஷாவும் மோடி அவங்களுடைய ஆதரவு தான் இருந்தது. அவன் ஒரு பிளாக் மெயில் பரவலி ஆதரவு. மார்ட்டினுடைய மருமக அவனை கணக்கில் எடுத்துக்கணும் இல்லை வேற. இப்போக்கி திமுகவோ அதிமுக மிஞ்சி இவங்களை எதுவும் பண்ண முடியாது, பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா வந்து நல்ல ஒரு அரசியல்வாதி இருந்திருந்தாருன்னா கர்ஷா வந்து ஃபாலோ பண்ணுறது யார்? விஜயகாந்த் இருந்தார். அவர் கர்ஷா வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அதை கர்ஷா ஃபாலோ வந்து அவர் தான் இன்றைக்கி முதலமைச்சர். இன்றைக்கி இடைப்பட்டில் இல்லை ஸ்டாலினோ இல்லை இவர் எடப்பாடியோ கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து அதை கொஞ்சம் அவர் தவற விட்ட காரணத்தினால அவர் அதை விட்டு மிஸ் ஆகிட்டார். இதுக்கு மேலே அவரை மாதிரி ஒரு தலைவரெலாம் பிடிக்க முடியாது. விஜயகாந்த் மாதிரிலாம் ஒரு இது அரசியல் இது நல்ல ஒரு டேலண்டான இது பண்ண முடியும். அதே இதில் இப்போ ஒரு விஜய் வர்றது நல்லது தான். ஆனால் வந்து கான்ஃபிடன்ஸ் மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஆனால் மக்கள் ஏற்றுக்கணும், மக்களுக்கான ஓட்டு தொகை வந்து அதிகபட்சம் 35% தான் இருக்குது. 35% யார் ஓட்டுவாங்களோ அவங்க தான் இன்றைக்கி முதலமைச்சர். அந்த 35% யார் வாங்கக்கூடிய தகுதி இருக்கு அவங்களுக்கு தான் இப்போக்கி இருக்குது. 2 பேர், இந்த 2 கட்சி இல்லாமல் அவங்களும் பண்ண முடியாது. இவர் அனுசரித்து ஏதாவது கூட்டணியில் போனால் மட்டும்தான், ஏதாவது ஃபஸ்ட்டு ஒரு சீட்டு 2 சீட்டுன்னு போது ஒரு நல்லது கெட்டது எல்லாம் செஞ்சால் மட்டும்தான் இவர் இப்போக்கி இது பண்ண முடியும். மக்கள் தொண்டர்கள் இருக்கனால 100க்கு 60% ஓட்டு கிடையாது. இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞர்களான ஓட்டு வேணும்ல, அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஓட்டுக்கான 40% தான் ஓட்டு இருக்குது. அந்த 40% பிரித்தோம்னாக்கா 35% யார் ஓட்டு எடுக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஐடியா இல்லை இது வரைக்கும். வந்தால் நல்லது தான். வந்தால் நல்லது. ஆனால் வாய்ப்பு கிடையாது. இந்த 2 பெரிய தலைகள் இருக்காங்கல்ல, டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர் இருக்காங்களா, இவங்களை மீறி வரணும்னா அதுக்கு ஏகப்பட்ட வியூகங்கள் வேணும். அதை நல்ல வியூகங்களை வகுத்து கொண்டு வந்து வரலாம். ஏன்னா அவங்க இதுவரைக்கும் யாரையும் வளர விட்டதில்லை, உள்ளே விட்டதில்லை. ரஜினி வர முடியல, விஜயகாந்த் உள்ள வர முடியல. அதுக்கு காரணம் அவங்க தான். அது விஷயமும் அவர் ரொம்ப யோசிக்கணும். எப்படி காய் நகர்த்தணும், நகர்த்தி பண்ணால் அழகாக வரலாம். அதாவது 2026 வந்து முதலமைச்சர் இப்போ பெரும்பான்மையாக முதலமைச்சராக வர்றதுக்கு விஜய்க்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பை கெடுக்கிற 2 பேர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா. அதனால் 2026 வந்து நிச்சயமாக பெரும்பான்மையாக திமுக வரும். திமுக வந்தே தீரும். ஆனால் வந்து விஜய் வந்து மறுக்க முடியாது. விஜய் வந்து பெரிய லெவலில் மக்கள்கிட்ட ரீச் ஆகியிருக்காரு. விஜயோட அக்கம் பக்கம் சேர்ற கூட்டணி இதெல்லாம் பொறுத்து தான் விஜய்க்கு அடுத்தது என்னன்னு சொல்ல முடியும். ஆனால் வந்து 2026 அசைக்க முடியாத வெற்றி, பெரும்பான்மை வெற்றினா அது திமுக. அவர் வரணும். அவர் வந்து எல்லாருக்கும் பேசிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் சொல்லுவார், எக்கச்சக்கமாக நல்லது பண்ணணும், செய்யணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து வரணும் போகணும்னா நிச்சயமாக 2026 திமுகவை தான் அப்படின்னு கணிப்பு. ஆனால் விஜய்க்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆதவ் அர்ஜுனாவையும் புஷி ஆனந்தையும் தூக்கி போடணும். கூட்டணி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து முக்கியமாக அவர் அமைக்கிற கூட்டணி முக்கியம். இப்போது காங்கிரஸோட கூட்டணி இன்றைக்கி சொல்கிறாங்க, நேற்று சொன்னாங்க ஏடிஎம்கே அப்படின்ட்டு. ஏடிஎம்கேயோட சேரணும். அங்கே யார் முதலமைச்சர்? எடப்பாடியா விஜயா? எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். எடப்பாடி எப்படி வந்தார்? அம்மாவோட சின்னம்மா, எங்கள் ஊர் சசிகலா காலை பிடிச்சி கையை தொட்டு வணங்கி காலில் விழுந்து கும்பிட்டு முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அவராக வேட்பாளர் நின்று மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் வர முடியாது. இப்போ அப்போ உள்ள சுச்சுவேஷன் மீடியாலாம் எதுவுமே கிடையாது. மக்கள்கிட்ட தெளிவும் கிடையாது. இப்போ மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, யார்கிட்ட செய்யணும், எது செய்யணும். இப்போ பிஜேபியோடைய நெருக்கடி வந்து கடுமையாக இருக்குது. மக்களை வந்து படுகொலியில் தள்ளணும்னு பிஜேபி நினச்சிக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து ஒரு மாதத்தில் ஆஃபீஸருக்கு வந்து இவ்வளோ பேரை கொண்டு வந்து வேலை செய்யவே முடியாது. அந்த ஆஃபீஸருக்கு 1 மாதம் ட்ரைனிங் கொடுக்கணும். அதை உடனே நான் செஞ்சு முடிச்சிட்டேன், 4 நாளில் செஞ்சு முடிச்சுன்னு பாஜக சொல்லுது. இந்த மாதிரி கேவலமான அரசியல் பாஜக பண்ணுற மாதிரி எவனும் அரசியல் பண்ணலை. ஒவ்வொருடைய குடிமகனுடையும் பறிக்கணும்னு நினைக்கிது. எடி அதனால் அவங்க அஜெண்டாவுக்கு நம்ம பழி போகக்கூடாது. நம்ம மக்கள் ஒற்றுமையை சேர்ந்து திமுக ஆட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாம், என்னுடைய கருத்து. அதெல்லாம் நடக்காத கதை. ஏன்னா வந்து விஜய் நடந்த கூட்டத்தில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதை நின்று சமாளிக்க தெரியாமல் ஓடி இருந்துச்சு. இப்படிப்பட்டவருக்கு ஒரு ஆட்சி செய்ய தகுதியும் கிடையாது, அது நடக்கவும் நடக்காது. இப்போ இந்த என்ன
என்ன சார் என்னது இப்போ எடுத்துருக்காங்களே, அதில் ஒரு செடி முடிவு எடுக்கிறாரா? கிடையாது. எல்லாமே எல்லா அரசியல் கட்சியும் பாதிக்குது. அதில் திருத்தறதுக்கு ஃபார்மை ஃபுல்லப் பண்ணுறதுக்கே ஜனங்க கஷ்டப்படுறாங்க. 2001 2001 2ல் தேடுறாங்களே எங்கே இருக்குன்னு, முந்தின வாக்காளர் பட்டியலில் இருக்குது, தேடுறாங்க. அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஒரு தெளிவான கொள்கை கிடையாது. டிஎம்கே எதிர்ப்பு மட்டும்தான் வச்சுருக்காரு. பேஸ்மெண்டெல்லாம் அவர் கால் ஊன்றதுக்குள்ள வழி ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆதவ அர்ஜுனா வந்து 1967 1977 பற்றி பேசுகிறார். அப்போல்லாம் அவர் இருந்திருப்பாரா இல்லை எங்கே இருந்திருப்பார், எப்படி இருந்திருப்பாருன்னா கூட தெரியாது. 1967 நாமளும் இருந்திருக்க மாட்டோம். ஆனால் வரலாறு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது 1967 திமுக ஆட்சி தான் அமைஞ்சது. 1977 எம்ஜிஆர் வந்தார். அவர் என்ன நலத்திட்டங்கள் செஞ்சு நிறைய மக்கள்கிட்ட பேரும் புகழும் பெற்று தன்னுடைய செயல்பாடு மூலயமா தான் ஆட்சிக்கு வந்தாங்க தவிர, அவர் வந்து தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தில் பணம் செலவழித்து மக்களை வந்து இந்த மாதிரி ரசிகர்களாக உருவாக்கி அப்படின்ற மாதிரியான எம்ஜிஆர் கொண்டு வரல. இது திராவிடத்தையும் கரெக்டாக கொண்டு போனார் எம்ஜிஆர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் எப்படி இருக்கிறாரோ, அவருடைய தந்தை கருணாநிதி அவரும் சரி, அண்ணாவும் சரி, அண்ணாவுடைய ஆட்சி அமைஞ்சது 1967. எல்லாம் சிறப்பான ஆட்சி அமைஞ்சது. அதனால் மக்கள் அவங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க. இப்படி இவர் தளபதி விஜய்ன்றாரு, அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு யாருக்கு தெரியாது? ஆதவ அர்ஜுனாவுக்கும் தெரியாது. போராட்டத்தில் எல்லாருமே கலந்துக்குவாங்க. நானும் தான் கலந்துக்கிட்டேன். மிகப்பெரிய ராகவ் லாரன்ஸ் தான் கலந்துக்கிட்டாரு. ஹிப்ஹாப் ஹாதி மியூசிக் டைரக்டர் தான் கலந்துக்கிட்டார். அதுக்கு நான் அவர் சிஎம் ஆகலாமா? அவர் சிஎம் ஆக ஆசைப்பட்டு நான் சிஎம் ஆக போகிறேன்னு வந்து குதிச்சாரா? இல்லையே. அவர் ரோட்டில் வந்து நின்றாருன்னா ஹிப்ஹாப் ஹாதியும் சரி, ராகவ் லாரன்ஸும் சரி, மக்களுக்கு கூட்டம் கூட தான் செய்வாங்க. ஆதவ அர்ஜுனா சொல்கிறது இப்படி எல்லா நடிகர்களையும் எடுத்து சொல்லலாம். ரஜினிகாந்துக்கு கூடாதுமா, வடிவேல் சாருக்கு கூட்டமா? ஆதவ அர்ஜுனா சொல்லக்கூடிய தன்னுடைய தற்பெருமைக்காக வேண்டி ஒவ்வொரு விஷயம் செய்கிறாரு அப்படின்றது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய சொந்த மச்சான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இவர் வந்து பேரும் புகழுக்காக வேண்டி என்ன வேணால் செய்வார். குடும்பத்தை பிரிப்பார். அதுக்கப்புறம் திமுக கட்சியில் இணைஞ்சு கட்சியை உடைக்க பார்த்தாரு. அவருடைய மகனுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் குடும்பத்தில் வந்து விளாண்டாரு. இது எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து என்னுடைய சொந்த கருத்தை நான் தனிப்பட்ட ரீதியாக பார்க்கல. இது வந்து சொந்த குடும்பம். யார்? அவருடைய மச்சான் மார்ட்டின் அவருடைய சன்னை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சமீபத்தில் போன வாரம் நிகழ்ச்சிகளோட பார்த்தோமே, நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. என்னென்னா, இவர் வந்து குடும்பத்தில் விளாண்டாரு, அதுக்கப்புறம் கட்சியில் விளாண்டாரு, இப்போ இதில் போய் சேர்ந்துருக்கிற டாவேக்கால போய் சேர்ந்துருக்கிற. அப்படி ஆனால் விஜய் வந்து அழிச்சு அவரே முடிச்சிருவார். நாங்களாம் மக்கள்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை, ஆதவ அர்ஜுனாவே ஒருத்தரே போதுன்றாங்க. அதனால் அவரை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்து நம்ம மீடியாவில் எதுலேயுமே பேசுகிற அவசியமே இல்லை. அவர் ஒரு பொருட்டான ஆளே இல்லைன்ற. நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, கட்சி தலைவர்கள் இருக்காங்க, நிறைய விஷயம் நல்லது செஞ்சுருக்கிறாங்க. அவங்கள பற்றி பேசி அவங்களுடைய நலத்திட்டங்கள், மக்களுடைய என்னென்ன நலத்திட்டங்கள் செய்கிறாங்களோ அது நிறைய கொண்டு போங்க. அது மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும். மாற்றங்கள் வரணும்னா அன்னைக்கு வந்து யாருமே வந்து ஓட்டுக்குன்னு காசு யாரும் கொடுக்க கிடையாது. உங்களோட ஓட்டுக்கு வந்து 67 அதில் அண்ணா, காமராஜர், காந்தியடிலாம் இருக்கும்போதெல்லாம் அந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து யாரும் அதனால எல்லாம் வந்து மக்கள் நல்லா இருந்தால் போதும் நல்லா செஞ்சீங்க. இன்றைக்கெல்லாம் ஓட்டுக்கெல்லாம் காசு ஆகி போச்சு. இன்றைக்கி 1000 2000 யார் கொடுக்கும் அவங்களுக்கு தான் ஓட்டு, 2000 5000 யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. இப்போ வந்து காசுக்கு அடிமையாயிட்டாங்க மக்கள். 100க்கு 60% காசுக்கு, மீதி இருக்கிறது 10% செல்லா ஓட்டு, மீதி இருக்கிறது 30%. அவங்க போய் 40% ஜெயிக்குமா 30% ஜெயிக்குமா? 40% தான் ஜெயிக்கும். அப்போ அதனால் வந்து அவங்க காசுக்கு கடுமையான போய் யாரும் ஒன்றும் முடியாது. காசு இல்லாமல் எதிர்பார்க்காம நல்லா வந்து அடுத்த ஆட்சி வந்து அமைக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலாம். அதுக்கான ஒரு நன்றி.